ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள், இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவும் மக்களோடவும் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க, அவங்க தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடவும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா. விஞ்ஞான கலர், விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் என்னன்னு சற்று விளக்குங்க. பிரளய கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம். விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம். அப்புறம் சகலர், சகல காலம்னா எல்லாரும் உலகத்துல வாழற காலமா. ராமாயணம், மகாபாரதம், சரி, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா? இதை எப்படி நம்புறதுன்னு பக்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எந்த கடவுள் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்குது? எங்க பார்த்தாங்க? நம்ம மனசுல நினைக்கிறது இதுதான். இப்போ ராமாயணம் அப்படின்றது நடந்த கதை, மகாபாரதம் நடந்த கதை. இப்ப மகாபாரதம் நடக்கல வச்சுக்கலாம். மத்திய சர்க்கார் இருக்குது, இப்ப பிஜேபி சர்க்கார். பிஜேபி சர்க்கார்ல விருதுகள் கொடுக்குறாங்க. என்ன விருது கொடுக்குறாங்க? அர்ச்சனா விருது, துரோணர் விருது, பீஷ்மா விருது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்க பேரு அங்கேயா வச்சுக்கணும்? ஏமா வச்சுக்கணும்? அப்போ இருந்தாங்க, இருந்தவங்களை பேர் தான் வச்சுக்க முடியும், இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ முதல்ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் விருது வச்சுக்கலாம். இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம், வைக்கலையா? எந்த ஒரு விஷயமும், ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, அந்த கதையை நேரடியாக இவர் இங்கே இருந்தாருங்க, இவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாருங்க, இவர் இங்கே செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான். படிப்பானா? படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான். மகாபாரதம்ன்றது பாதி நடந்தது, பாதி மிகைப்படுத்தப்பட்டது. சின்ன கதையை பெரிய கதையாக்கிட்டாங்க. சின்ன கதை இல்லை, அது பெரிய கதை, அது பல ஆயிரம் கதை. அதுல ஒரு கதையிலேயே பல ஆயிரம் கதை. மகாபாரதம் மாதிரி உலகத்துல ஒரு கதை கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு உலகம் உள்ள நடந்த அரசியலே மகாபாரதம் தான். மகாபாரதத்துல என்னென்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்தது. அடுத்தவன் மனைவியை கொள்ளடிக்கிறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளடிக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது, இது எல்லா அரசியலுமே மகாபாரத அரசு தான் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகம் ஃபுல்லா நடந்துக்கிட்டு. அதனால மகாபாரதம் பொய்னா அவன் மனசே பொய். நம்பணும். நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு, எப்படி நான் பார்க்கலையே, பொய் தான் அது. நான் பார்த்ததான் மெய்னா எதுவுமே மெய்யா இருக்காது, எல்லாம் பொய்யா போடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. கண்ணகி இருந்தாங்க, மதுரையை எரிச்சாங்க, அது எப்படி ஒரு பொம்பளை போய் மதுரை எரிக்க முடியும்? பொய் தானே அது. சொல்லுமா? இல்ல, உண்மையான வரலாறு. உண்மைன்னு எப்படி சொல்ற? நான் பார்க்கலையே மாட்ட. நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கையில தான். வாழ்க்கையே நம்பிக்கை. நாளைக்கு நான் வாழ்வேன்றதுனால 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், நாளைக்கு நான் செத்து போட இருக்க மாட்டேன்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன். அதனால எல்லாமே நம்பணும், நம்பினால்தான் உண்மை, நம்பலைன்னா நம்பிக்கையே இல்லை. ஒரு கனவா இருக்கிறான், பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்ல ஒத்துமைப்பான் நம்பினான்னா தான் அவன் நிம்மதியா தூங்குவான். என் பொண்டாட்டி சரியில்லைங்க நினைச்சிட்டான்னாவே அவனுக்கு தூக்கம் அன்னையோட போச்சு. அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லாதவன் அவன் அரை மனுஷன் அர்த்தமா? சொல்லு. 63 நாயன்மார்களும் தமிழ்நாட்டுல தான் தோன்றி இருக்காங்க. சரி, ஏன் மற்ற மாநிலங்கள்ல தோன்றும்? யார் சொன்ன தோன்றலன்னு? தின்னன் பரவாயில்ல சொல்றாங்க. தின்னன்ற கண்ணப்ப நாயனார் எங்க தோன்றுனா? தமிழ்நாடு. அது ஆந்திரா தானம்மா. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பள்ளியில தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும். பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பாரானா, ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி இங்க ஆசிரியருங்களா இருந்தாங்க மகான்கள். அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்க தோன்றுனாங்க. வடநாட்டுல பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான், ஆனா அவங்களோட போயிட்டாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, மற்ற நாட்டில் இல்லை. உலகம் ஃபுல்லா ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு மகானும் தோன்றின்னு தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு 63 நாயன்மார் இங்க தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க? தமிழ்நாட்டிலே முழுசா பரப்பு இல்லையம்மா. இஸ்ரேல்ல பிறந்த ஒரே ஒரு இயேசுநாதர் உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு இல்லையா? அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு. நீ 63 பேர் என்ன சாதிச்ச? இங்கிருந்து
சொல்லுமா. இல்ல இல்ல அந்த அளவுக்கு இங்க அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றிக்கினே இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டையே பட்சின்னு இருக்கிறோம். வடநாட்டுல பெரிய பெரிய மகான்லாம் இருக்கிறான், யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டும் வசதியா பார்க்க கூடாது, பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம். சில பேர் அப்படிதான் என்னை மட்டும் வசதியா பேசுவாங்க, அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட் பெரிய பக்திமா, துக்காராம் எந்த ஸ்டேட்? எல்லாம் தமிழ்நாடுல வெளியில. தமிழ்நாடு கிடையாது, இதெல்லாம் நம்ம படிச்சது தமிழ்நாட்டில் படிச்சோம். அதனால தமிழ்நாட்டில் தான் நான் ஞானிங்க தோணும். எல்லா ஸ்டேட்லையும் எல்லா நாட்டிலையும் தான். சரி, ஆன்மீகம் உச்சம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன சுவாமி? இருக்க மாட்டான் இல்லைன்னு அர்த்தம். முடியும் போது தான் ஆன்மீகம் உச்சம். அதான உச்சம், அவன் இல்லை அதான் உச்சம். பதஞ்சலியோட யோக முத்திரைக்கும் உங்களோட யோக முத்திரைக்கும் ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான், 4 பேர். பக்தியோட படிநிலைகள் என்னென்ன சுவாமி? வேகபாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர், இவங்க 4 பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க. அதுல 2 பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசுனாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 ஆசிரியர் ஒரு ஸ்கூல்ல இருப்பான். ஆனா பேர் என்னமோ ஆசிரியர் தான். ஆனா மாணவர்களுக்கு 10 பேரும் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான். ஒரு சிலர் அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பான், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க. ஆனா சொன்னது ஒரு விஷயத்தை பத்தி தான். எல்லாரும் மகான்கள், யாரும் தரை குறைவானவன், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா. மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம். சொல்லு. பக்தியோட படிநிலைகள் என்னென்ன? பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும். அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய படிநிலை, தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்னா என்ன? கடவுள்கிட்ட போனோம், என் பொண்ணுக்கு 15 வருஷமா கல்யாணம் ஆகாதுக்கு சாமி, அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறனா வழி சொல்லு. நான் வீடு கட்டின பாதியிலே 5 வருஷமா நிற்குது சாமி, 4 கொளுத்துக்கார அமைச்சு அதை கட்டி கொடு. இது இல்லை தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிர சிலையாண்ட போய் அமைதியா கண்ணு மூடி நிக்கிறது தான் தூய்மையான பக்தி. பேசுறது தூய்மையான பக்தி இல்லை, அது வியாபாரம். யோகத்தோட படிநிலைகள் என்ன? ஞானம். குருவருளும் திருவருளும் பெற என்ன செய்யணும் சுவாமி? குருவருளும் திருவருளும் செய்ய. குருவருள் இல்லைன்னு சொன்னா திருவருள் கிடைக்காது. 3 மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது, ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம் சிறந்தது. வேற எதுலையுமே உன் மனம் நிக்காது. ஞான நிலைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது. அதே நேரத்தில் இல்லத்துல கர்ம யோகத்துல இருந்ததுனால உன்னால சரியா ஞானத்தை அடைய முடியாது. அதனால கர்ம யோகத்தில் இருந்துக்குன்னே யோகத்தை பிடிக்கணும். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம்னு 3 நிலை இருக்குது. நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்துன்னு அசுத்தத்துல வாழ்ந்துன்னு. அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வந்தா அதுவே முடிவானா அது முடியல. சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும், அதான் அந்த நிலை. சைவ நாற்பாதங்களாகிய கரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி. சரியேனா தெய்வம் இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை, பின்னாடி போறவன் யோசிக்கணும், தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன் அது முட்டாள்தானே இல்லையா, அது உயர்ந்த பொருளாச்சான்னு யோசிக்கணும். யோசிக்கிறது இல்லை, ஓ இது தெய்வத்தை கல்லை தடிக்கணும் போல பின்னாடி போறணும் ஒரு கல்லை தடிச்சான், அது சரியமா இருக்கும். 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை எப்படி களையலாம் சுவாமி? தர்மத்தால களையலாம். தர்மத்தால மட்டும்தான் களைய முடியும், வேற எதாலையும் களைய முடியாது. பதி, பசு, பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி? மனுஷனே இப்ப அதில் தான் வாழ்ந்துனுக்கிறான், பதிக்கு வரல. ஆனா பற்று பாசத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறான். 3 நிலை அது, பதி, பசு, பாசம். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. அது பதினா இறைவன் இருக்கிற இடம். இடம். பசுன்னா உடல், பாசம்னா இதயம். இந்த 3ல தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இந்த 3ல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்,
பதியை மறந்துட்டான் இல்லையா? ஆசை பாசம் காமத்துல வாழ்ந்துன்னுக்குறான். அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்குறான். இதை மறக்கணும், பாசத்தை இழக்கணும், பசுவியும் பதியும் பிடிக்கணும். பிடிச்சால் இறைவன் அடையலாம். பாசத்தை அறுக்கணும். ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது? அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது. அது தாய்கிட்ட இருக்குது, தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம், ராஜச குணம். அப்போ அது அங்கிருந்தே வருது. அந்த சின்ன விதையா இருந்தது அங்க. இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு. அதனால ராஜசம் இருக்கக்கூடாது, தாமசம் இருக்கக்கூடாது, சாத்வீகம் இருக்கணும். ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசலையும் தாமசத்துக்கும் போயிடுறான். ராஜசம் என்றது என்ன? நான் தான் எல்லாமே, என்னாலதான் முடியும் அப்படின்றது ராஜசம். தாமசம் என்ன? எந்த செயலும் இல்லை, எந்த நேரம் சோம்பேறித்தனம் படுறது தாமசம். சாத்வீகம் என்ன? தனக்கும் நல்லதை செய்துக்கணும், உலகத்துல உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும். அதான் சாத்வீகம். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதுல வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் நல்லவனா ஊர்ல ஒரு பேர் கிடைக்கணும், அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா தாமசத்துக்கு வந்துடணும், சாத்வீகத்துக்கு வந்துடணும். தாமசத்துல ராஜசத்துல இருந்து தாண்டிக்கணும். சொல்லும். தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது. ஆகாது. ஏன்னா தகுதியற்றவங்கிட்ட நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா? ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற. அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சின்னு வாங்குவ, அவன் தகுதி அற்றவனா இருப்பான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம். அது தர்மமா இருக்கட்டும், எது ஒண்ணா இருக்கட்டும், தகுதி இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ போட்டுடுற. ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும். போட்டுட்டீன்னா அவன் தகுதியான இருக்கட்டும், இல்லன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும். சொல். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பை பாடியிருக்கிறாரு. சரி. இந்த வேளையில கூழ் கொழுக்கட்டை நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன? இது ஆடி மாசம், வெய்ய காலம் முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்துல இருக்கும். அந்த பூமியில வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மை வந்துடும். அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை. மாரியம்மாவுக்கு வேற வேலை இல்லாத ஒரு ஊர்ல 10 பேர் இருக்கிறான்னா 5 பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டான் மாரியம்மா. அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமா மாறி அது அம்மையின் பேரை போச்சது. அப்போ இந்த ஆடியில தான் அந்த அம்மை வரும். இந்த ஆடியில வரும்போது கூழும் குழகட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தணிச்சிடும். அதனால ஆடி மாசம் கூழ ஊத்த வச்சான். அதை என்ன பண்ணா, தனியா இதுக்காக ஊத்துறான்னா ஊத்த மாட்டான் மனுஷன். அதனால இது அம்பாளுக்கு ஊத்துறான்னா ஊத்துவான். அதனால இதெல்லாம் சாங்கியமா வச்சிருக்கிறாங்கம்மா.